அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் மாதம் பிறந்திருக்கக்கூடிய நிலையில் நவம்பர் மாதத்தில் ஏற்படக்கூடிய நவக்கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 9 கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது. இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் மீன ராசிக்கு திடீரென மிகப்பெரிய அளவில் கோடீஸ்வர யோகம் உருவாகக்கூடிய வகையில் கிரக மாற்றம் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க. அதிலும் ஒரு சில கிரகங்கள் மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் வாரி வழங்கும். சில அசுப கிரகங்களினுடைய தாக்கம் சின்ன இடையூறுகளை ஏற்படுத்தினாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகளில் எந்தவித மாற்றமும் இருக்காது அப்படின்னு கூட சொல்லலாம். மேலும் நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் தாக்கம் என்னென்ன விஷயங்களில் என்னென்ன பலன்களை கொடுக்க பெற போகிறது. அதாவது உங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமணம் ஆகுமா, இல்லை திருமண வரன் எதிர்பார்த்தவர்களுக்கு அமைய பெறுமா, அரசாங்க உத்தியோகம் கிடைக்க பெறுமா, உங்களுடைய தொழில், வியாபாரம், ஆரோக்கியம், கல்வி, வெளிநாடு பயணங்கள் போன்றவை எப்படிப்பட்ட நிலைகளில் இருக்கிறது, என்னென்ன மாற்றங்களை என்னென்ன பலன்களை தங்களுக்கு கொடுக்க பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் தன்னம்பிக்கையுடன் துணைச்சலாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி காண்பீங்க. எதிர்பாராத செலவினங்கள் உண்டாகும். இரவு பகலாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். அடுத்தவர் வேலையையும் தானே செய்யக்கூடிய நிலை உருவாகும். இருந்தாலும் உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க. வரவேண்டிய பணம் இழுபறியாக இருந்தாலும் வந்து சேரும். அரசியல்வாதிகளுக்கு மேலிடத்தில் இருந்து சந்தோஷமான செய்தி வரும். தொண்டர்கள் தங்கள் சொல்படி நடந்து கொள்வது தங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் காண கடுமையாக உழைக்க வேண்டியும் இருக்கலாம். கல்விக்கான செலவினங்கள் அதிகரிக்க செய்யும். கொடுத்த வேலையை சரியான நேரத்தில் செய்து பெயர் எடுப்பீங்க. பல விதத்திலையும் பண வரத்து உண்டாகும். ஆனாலும் சுப செலவுகள் அதிகரிக்கலாம். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் நன்றாக நடந்த முடியும். இந்த காலம் தொழில் வியாபாரத்தில் வேகமான முன்னேற்றம் இருப்பது கடினங்க. சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போது கவனமாய் இருப்பது முக்கியம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மற்றவர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. எதையுமே செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் வரும். கொடுத்த வாக்கு காப்பாற்ற பாடுபடுவீங்க. வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம். அதே நேரம் இந்த காலகட்டத்தில் சிறு அலைச்சல்களும் தங்களுக்கு ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. இருப்பினும் மற்றொரு புறம் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பாகவும் இருக்கும். கலவையான ஒரு காலகட்டமாகவே இருக்குங்க. சில எதிர்பாராத சவால்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவே இருக்கும். அதே மாதிரி சில நேரங்களில் எதிர்பாராத செலவினங்களையும் நீங்கள் ஏற்படுத்த வேண்டியதாக இருக்கும். அப்படிங்கிறதுனால செலவினங்கள் விஷயத்தில் கட்டுப்பாடு, திட்டமிடுதல், பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ளுதல் போன்றவை ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். கொஞ்சம் புத்திசாலித்தனமாக பணத்தை செலவிட பாருங்க. ஏன்னா தங்களுடைய பட்ஜெட் சீர்குலைக்க இது ஒரு பெரிய வாய்ப்பாக அமைஞ்சிடும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் செலவுகள் விஷயத்தில் அதிக கவனத்தை செலுத்துறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். அதே நேரம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பல்வேறு வகைகளில் கலவையான நிலைகளில் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கக்கூடிய பட்சத்தில் சிறு பிரச்சனைகளை அவ்வப்போது எதிர்கொள்ளவும் நேரிடும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாக முடிய கடினமாக பணியாற்ற வேண்டியதாகவும் இருக்கும். பெண்களுக்கு சுய நம்பிக்கை அதிகரிக்குங்க. மாணவர்களுக்கு தங்களது செயல்களுக்கு பாராட்டும் கிடைக்க பெறலாம். கலைத்துறையினர் புதுமையான சில படைப்புகளை வெளியிட்டு அனைவரின் கவனத்தையும் ஏற்பாங்க. படைப்புகளை வெளியிட சில போராட்டங்களை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கும். அதே நேரம் தங்களை பொறுத்த வரைக்கும் பேச்சின் இனிமையால் காரியம் அனுகூலமாக முடியும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க பெறுவீங்க. எதிலையுமே இருந்தாலும் கூடுதல் கவனத்தோடு செயல்படுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதுங்க. இந்த காலம் தொழில் வியாபாரம் திருப்தியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எதிர்பார்த்த பண உதவி கிடைக்க பெறுவீங்க. வாடிக்கையாளரை அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லதுங்க.
அதே நேரம் உங்களுடைய பலத்தால் காரிய அனுகூலங்கள் உண்டாகலாம். எதிர்பாராத சந்திப்புகளும் உருவாகும். தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும். கொடுத்த வாக்க காப்பாற்றி நன்மதிப்பையும் பெறுவீங்க. சுணங்கி கிடந்த காரியங்கள் வேகம் பெறுங்க. வேலை தேடுபவர்களுக்கு நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலை கிடைக்க பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கட்டளையிடும் பதவிகள் கிடைக்க பெறுவாங்க. கலைத்துறையினருக்கு உடன்பாணி புரிபவர்களுடன் வீண் வாக்குவாதங்களும் ஏற்படலாம். அதனால கவனமாக இருக்க பாருங்க. பணவரத்து எதிர்பார்த்தபடியே இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு நீங்க அவசரப்படாம நிதானமாக எதையும் செய்தால் வெற்றி நிச்சயம். பணவரத்து அதிகரிக்கலாம். புதிய நபர்களின் நட்பும் அதனால மகிழ்ச்சியும் உண்டாகும். பெண்களுக்கு எப்படிப்பட்ட சிக்கலான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய வல்லமை உண்டாக பெறுங்க. எதிர்பாராத சந்திப்புகளும் ஏற்படலாம். மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் உண்டாக பெறுவீங்க. ஒரு சில பணி காரணமாக வீட்டை விட்டு வெளியில தங்கவும் நேரிடலாம். மாணவர்களுக்கு கல்வியில மந்தமான நிலை மாற கூடுதல் கவனத்துடன் பாடங்களை படிக்கிறது நன்மையை தருங்க. எல்லா நன்மைகளும் உண்டாகும். செல்வ நிலையும் உயரும். பல வகைகள்லையும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க பெறுவீங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த வேதனையும் சோதனையும் மாறவும் ஆரம்பிச்சிடும். அதே நேரம் சில நாட்களாக நடந்து முடியாமல் இருந்த ஒரு சில வேலைகள் வேகமாக நடந்து முடிய ஆரம்பிச்சிடுங்க. அதே சமயம் தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல் இவை அனைத்துமே அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம். தந்தையின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி கடன் விவகாரங்களில் காலதாமதமாகுங்க. வரவேண்டிய பணம் தாமதமும் படலாம். ஆனால் வருமானம் அப்படிங்கிறது வழக்கம் போல இருக்கும். ஆர்டர்கள் பெறறதுல தாமதம் ஏற்பட்டு நீங்க பெறுங்க. அதற்கேற்றமாறு திட்டமிட்டு கொள்ளுங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு கவனமாக பணிகளை செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். கலைத்துறையினருக்கு நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்தி முடிக்க முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். நண்பர்கள் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களில் தாமதம் உருவாகும். அரசியல்வாதிகளுக்கு மனம் வருந்தும்படியான சூழ்நிலை ஏற்படும். பெண்களுக்கு நினைத்த காரியத்தை செய்து முடிக்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன்களை தருங்க. வீண் மனக்கவலை உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்தி பாடங்களை படிக்கிறது நல்லது. அதே போல் தங்களுக்கான வேலைகளை சரியான நேரத்தில் முடித்து பாராட்டுக்களையும் பெறுவீங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்க ஏதாவது குறை சொல்லியபடியே இருப்பாங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் சேரும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைகள் எதிர்காலம் குறித்து தேவையான பணிகளை கவனிப்பீங்க. புத்தி சாதுரியம் அதிகரிக்கும். பயணங்களின் போது கவனமாக இருக்க பாருங்க. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் தங்கள் பொருட்களை பத்திரமாக வைத்திருப்பது நல்லது. திடீர் கோபங்கள் உண்டாகலாம். கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது. புத்தி சாதுரியத்தால் எதையுமே சமாளித்து விடுவீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாம உடனே முடிவு காண்பது நல்லது கிடையாது. மாணவர்கள் நிதானமாக ஆழ்ந்த கவனத்துடன் பாடங்களை படிக்கிறது நல்லதுங்க. பண கஷ்டம், மன கஷ்டம் நீங்க பெறுவீங்க. உடல் ஆரோக்கியம் உண்டாக பெறுவீங்க. மன தெளிவு உண்டாகுங்க. எந்த காரியத்தையும் செய்து முடிக்கக்கூடிய திறமை அதிகரிக்கலாம். வயிறு கோளாறு உண்டாகும். பணவரத்து கூடும். சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும். ஆன்மீக நாட்டம், தெய்வ பக்தி அதிகரிக்க செய்யலாம். தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்குங்க. ஏற்றுமதி சிறக்கும். எதிர்பார்த்த நிதி உதவியும் கிடைக்க பெறுவீங்க. பழைய பாக்கி வசூலாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேன்மைகள் உண்டாக பெறுவீங்க. மேல் அதிகாரிகளினுடைய பாராட்டும் கிடைக்க குடும்பத்தில் இருப்பவர்கள் தங்களுடன் அனுசரித்து செல்வாங்க. விசேஷ நிகழ்ச்சிகள்ல குடும்பத்தினருடன் கலந்து கொள்ளவும் நேரிடலாம். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனவிருத்தம் நீங்கும். பிள்ளைகளின் உடல்நிலையில சற்று கவனமாயிருங்க. திறமையாக செயல்பட்டு காரிய வெற்றி காண்பீங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். மாணவர்கள் கல்வியில சிரமப்பட்டு முன்னேற்றம் காண வேண்டியதாகவும் இருக்கலாம். மன தைரியமும் அதிகரிக்கலாம். மனோதைரியம் கூடுங்க. எதிர்ப்புகளும் விலக
ஆரம்பிச்சிடும். எந்த சூழ்நிலையையும் அனுசரித்து செல்வீங்க. வீண் குழப்பம், காரிய தடை ஏற்பட்டு நீங்க பெறுவீங்க. வாகனங்கள்ல செல்லும் போது கூடுதல் கவனம் தேவைங்க. பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம், கவன தடுமாற்றமும் ஏற்படலாம். அதே நேரம் இந்த காலகட்டம் பணவரத்து ஓரளவுக்கு தாமதப்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு திட்டமிட்டு செயல்படுவது அவசியமாகிறது. தொழில் வியாபாரத்தில் சீரான நிலை காணப்படுங்க. எதிர்பார்த்தபடி ஆர்டர்கள் கிடைப்பது தாமதமாகலாம். அரசாங்கம் தொடர்பான காரியங்கள்ல மெத்தன போக்கு இருக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு விருப்பமற்ற இடமாற்றங்கள் உண்டாவதற்குரிய வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதே நேரம் இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகைகளில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாங்க. அதே நேரம் பார்த்திங்கன்னா சில விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியது அவசியங்க. இந்த நேரத்தில் மனதை கொஞ்சம் தெளிவாக வைத்திருக்க இது உதவும் அப்படின்னு சொல்லலாம்.